விக்ரம் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து போறாரு. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கம்பல் பண்ணி ட்ரிங்க்ஸ் சாப்பிட சொல்றாரு. ஆனா விக்ரம் வந்து மறுக்கிறாரு. வேணான்னு சொல்லிட்டு, "என்னடா இப்படி மாறிட்ட? என் கூட வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடலன்னா நான் அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன். உன்ன நான் மீட் பண்ணதே வேஸ்ட்டுடா" அப்படின்ற மாரிலாம் சொல்லிடுறாரு. உடனே வந்து சரி ஓகே நான் கொஞ்சமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா வந்து அவங்க ஃப்ரெண்டு சாப்பிட சாப்பிட இவரும் நெறைய சாப்பிடுறாரு. வந்து வேதா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து விக்ரம் வந்து ஏன் இவ்வளோ லேட்டா வராரு? இன்னும் ஏன் வரல? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா வந்து காத்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை விக்ரம் வந்து கதவு தட்டுறாரு. பார்த்தா விக்ரம் வந்து நில தடுமாறி வராரு. அத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. உடனே வந்து நம்ம வந்து தன்வி கிட்ட போயிட்டு செல்லக்குட்டி, பட்டுக்குட்டின்னு கொஞ்சுறாரு. உடனே தன்வி பயந்து போயிடுறா. குழந்தைகிட்ட இப்படியே நடந்துக்கிறீங்களே, குடிச்சிட்டு வந்து நியாயமா நீங்க பண்றது? நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருக்க மாட்டீங்களா? இப்படி பண்றீங்க, மறுபடியும் இப்படி ஆரம்பிச்சுட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. தன்வி நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. புரியுதா? நீ தன்விக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்போ என்ன யார் நீ கேள்வி கேட்க? நீ ஒன்றும் என் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு நம்மலாம் பேசிடுறாரு. அதனால எல்லாருமே வீட்டில் குடும்பத்தில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன். இது என் வீடு, என் குடும்பம், என் குழந்தை. உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நானும் பார்த்துட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் என்ன அதிகாரம் பண்ணிகிட்டே இருக்க. உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் வெளியே போகணுமா? உங்ககிட்ட எல்லாமே நான் வந்து கேட்டு தான் பண்ணணுமா? இதெல்லாம் நியாயமே இல்லை. நான் விக்ரமாவே இல்லை. நான் கொஞ்ச நாளாகவே வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான். அதே மாதிரி தான் எல்லாருமே என்கிட்ட சொல்கிறாங்க. நான் வந்து நானாக இருக்க தான் விரும்புகிறேன். இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது. புரியுதா? நீங்கள் எல்லாரும் சேர்த்து தான் இப்படி பண்ணிட்டீங்க. அதுவும் குறிப்பாக நீ தான் என் வாழ்க்கையை இப்போ இப்படி நாஸ்தி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. நான் உங்கள் வாழ்க்கையை நாஸ்தம் பண்ணனா? என்னங்க இப்படி பேசுகிறீங்க? ஆமாம் நீ தான். உன்னால தான் எனக்கு இவ்வளோ டென்ஷன், இவ்வளோ வந்து அவஸ்தை. நீ என் வாழ்க்கையில் வரலன்னா நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படிலாம் பேசுகிறாரு. எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத உடனே விக்ரம் நீ ரொம்ப பேசுகிறடான்னு அவங்க அப்பா சொல்கிறார். அப்படி தான்ப்பா பேசுவேன், அப்படி தான் செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. ரொம்ப தரகுறவாக பேசுகிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியோட விக்ரமா இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து டே விக்ரம் நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போயிடுறாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து படுத்து தூங்கிடுறாரு. எல்லாருமே மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. இப்படி வந்து விக்ரம் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து விக்ரம் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஒன்றுமே புரியல அவருக்கு. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அவருக்கு மைண்டில் வந்து தோணுது. ஐயோ நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து வெளியே பார்க்குறாரு. பார்த்தா யாருமே வந்து அவர் கண்டுக்கல. உடனே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேச பார்க்குறாரு, அவங்க அப்பா கிட்ட பேசி பார்க்குறாரு. ஆனால் யாருமே வந்து அவர் பேச்சை கேட்குறதாகவும் இல்லை, அவரை கண்டுக்கல. அடுத்து வந்து தன்வி கிட்ட பேச போகிற தன்வி பயந்து ஓடி போயிடுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியும் விக்ரம் தவிக்கிறாரு. உடனே வந்து வேதா கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதா கிட்ட போய்ட்டு வேதா கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் அப்படின்னோடனே வேதா வந்து எதுவுமே பேசாமல் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே பின்னாடியே போகிறாரு. ப்ளீஸ் வேதா நான் சொல்கிறது கேளு, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நேற்று ஏதோ நான் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா புரியுது. நான் வந்து தேவையில்லாமல் பேசியிருக்கேன், அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் என்ன பேசுன்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் சொல்லு நான் இதான் ரொம்ப தப்பாக பேசிட்டேனா? அதான் எல்லோரும் கோவமாக இருக்கீங்களா அப்படின்னோடனே அப்பா சாமி வேணாப்பா, நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும் சொல்லுங்கள், நான் யார் உங்களை மன்னிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து வேதா ப்ளீஸ் வேதா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கார் விக்ரம்.